இன்னைக்கு அதிமுகவா தூங்கி எந்திரிச்சா விஜயை பற்றி தான் கவலை பண்ணணும், பிஜேபியா தூங்கி எந்திரிச்சா விஜயை பற்றி தான் கவலை பண்ணணும், திமுகவா தூங்கி எந்திரிச்சவனே அவங்களுக்கு ஒரு பெரிய மிரட்டலாக இருக்கிறது விஜய் தான் இருக்கு. ஆக நாம போய் ஆய்வு பண்ண வேண்டியதில்லை. இவர்களோட ஸ்டேட்மெண்ட்டும் இவர்களோட நடவடிக்கைகளும் இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களுமே நமக்கு விஜய் வந்து ஒரு த்ரெட்டா இருக்கிறாரு, நிச்சயமாக ஒரு கணிசமான ஓட்டுகளை இவர் வச்சிருக்கிறாருன்றதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. கன்னியாகுமரியில் மட்டும் அவங்க என்ன சொல்றாங்க, அண்ணனை மட்டும் ஒரு வாட்டி வர சொல்லுங்க, மீனவர்கள் ஓட்டு ஒரு ஓட்டு மிஸ் ஆகாது. கன்னியாகுமரின்றது பிஜேபியும் காங்கிரஸும் பலமா இருக்குது, அங்கேயே இதுதான் நிலைமை. நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியா சீமான் உட்பட ஏன் விஜயை குறி வச்சு தாக்கவும் தாவேக்காவை மட்டுமே, ஏன்னா அவங்க அடிக்க வேண்டியது திமுகவே அதிமுக, ஏன்னா அவங்க தான் ரெண்டு ஆலமரங்க, அவங்கள கையை கட்டுவிட்டு ஏன் இவங்களை அடிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி எங்களுக்கு முதல்ல. 2021 திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முக்கிய ஃபேக்டரா இருந்தது சீமான் தான். சீமான் ஒருத்தன் இடையில இல்லை அப்படின்னா திமுக ஆட்சிக்கே வந்துருக்கு. சீமான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஜேபி பிடிவி திமுகவோட ஒரு அப்பட்டமான கைக்கூலி தான் சீமான். ஏன்னா நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டோட தந்தைன்னு போற்றப்படக்கூடிய எல்லாரும் தன்னோட தலைவராக கொண்டாடக்கூடிய 90% கட்சிகள் தனக்கு தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரியாரை ஒருத்தன் இழிவுபடுத்துறான். அதை கண்டிச்சு எல்லாருமே வழக்கு கொடுக்குறாங்க. அந்த வழக்குல நடவடிக்கையே எடுக்கலன்னா என்ன அர்த்தம்? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். விஜயால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து பாதிப்பு கிடையாது, சாதகம் தான் சொல்லி தினகரன் பேசியிருந்தார். ஏன் சொல்கிறாருன்னா திமுக வாக்குகளை பிரிச்சாருன்னா நாங்கள் ஜெயிச்சிருவோன்ற ஒரு பாயிண்ட். அதே போல் பாஜகவுடைய தமிழக தேர்தல் இணை பொறுப்பாளர் முரளிதர் மொகல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூட்டணி தொடர்பாக தாவேக்காவுடன் பாஜக பேச்சு நடத்தவே இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சு நடக்கிறது, விரைவில் தீர்வு எட்டப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ விஜயனுடைய வருகை என்பது திமுக பாதிக்கிறதை தாண்டி வெற்றியே பாஜகவோட கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு கொடுக்க போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எனக்கு மறுபடியும் இதை கொஞ்சம் எளிமைப்படுத்திக்கலாம், புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதாவது விஜயனுடைய வருகைங்கிறது அவருடைய வெற்றியை தாண்டி, திமுகவுடைய வெற்றியை தாண்டி, தோல்வியை தாண்டி பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக இவங்க கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்ய போதா? இது எப்படி சாத்தியம்னு ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. திமுக அதிமுக நேர் எதிராக நின்று மோதினது 2021. ஜெயிச்சது யார்? திமுக ஜெயிச்சது. எவ்வளோ விழுக்காடு வித்தியாசத்தில் ஜெயிச்சது? 3 விழுக்காடு வித்தியாசத்தில் தான் அதிமுகவுக்கு இதுக்கு ஓட்டு வித்தியாசம். அப்போ திமுகவோட எதிர்ப்பு ஓட்டு நியாயமாக எங்கே போகணும்? அதிமுகவுக்கு தான் போகணும். அப்போ அதிமுக தானே ஜெயிச்சிருக்கணும். ஆனால் அதிமுக ஜெயிக்காமல் 3% தோத்துச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகளை நடுவில் நின்று பிரித்தவன் சீமான். இந்த ஆட்சி அமைகிறதுக்கும் 2021 திமுக ஜெயிக்கிறதுக்கும் முக்கிய காரணமாக இருந்தது சீமான். அந்த தேர்தல் அப்படியே 2026க்கு பொறுத்துங்க. திமுக நிற்குது, இந்த சைடு வந்து அதிமுகவோட என்டிஏ கூட்டணி இருக்குது, 3ஆவதா ரேஸில் விஜய் இருக்கிறார். திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுக்களை சீமான் மாதிரி 8% பிரிக்கலை. ரொம்ப நீங்கள் அடிமாட்டுத்தனமாக நீங்கள் ஒரு ரொம்ப குறைவான தாழ் மதிப்பீடு பண்ணால் கூட 25% பிரிப்பார். எங்கேருந்து? எல்லா கட்சியில இருந்து, குறிப்பாக திமுகவில் இருந்து. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது. திமுகவோட மொத்த ஓட்டு வங்கியே 22% தான், அல்லது 27ன்னு கூட அதிகபட்சம் வச்சுக்கோங்க. அப்போ எல்லா கட்சியிலையும் பிரித்தது போக நீங்கள் வந்து அங்கே இருந்து ஒரு 25% வந்து மொத்தமாக இவர் எடுத்துகிட்டு வந்தால் பிஜேபி பின்னாடி போயிடும், தாவேக்கா முன்னாடி வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. புரியுதுங்களா? தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இது 2 தான் ரேஸில் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக அது முன்னாடி போயிடும், பின்னாடி வந்துடும். அவங்களுக்கு ஒரு பகல் கனவு. இப்போ செங்கோட்டை என்ன சொல்கிறாருன்னா, விஜய் பார்த்து டெல்லி வந்து பயப்படுறாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு 42% வாக்குகள் வச்சுருக்காங்கன்றாங்க. யார்? செங்கோட்டையன் சொல்றாரு 42% இருக்கலாம். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இது ரொம்ப மிகைப்படுத்துற மாதிரி தெரியல. மேபி இருக்கலாம். எனக்கு நான் அதை உறுதிப்படுத்த முடியாது என்னால். ஏன்னா அன்ப்ரூவன் தானே. இப்போ நான் 25% சொல்கிறேன், சரி 25% ப்ரூவ் பண்ணப்பட்டதா? தோராயமான ஒரு கணக்கு. தோராயமா என்ன காரணம்னா, நான் வந்து ஒரு சென்செக்ஸ் எடுக்கிறேன். கன்னியாகுமரியில் வந்து எனக்கு காதுபட சொன்னது அந்த மீனவர்கள் எல்லாருமே, கன்னியாகுமரியை மட்டும் நான் சொல்கிறேன், மற்ற மாவட்டத்தில் இல்லை, கன்னியாகுமரியில் மட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா, அண்ணனை மட்டும் ஒரு வாட்டி வர சொல்லுங்கள், எங்கள் மீனவர்கள் ஓட்டு ஒரு ஓட்டு மிஸ் ஆகாது. கன்னியாகுமரின்றது பிஜேபியும் காங்கிரஸும் பலமாக இருக்குது, அங்கேயே இதுதான் நிலைமை. ஆக இந்த ஒட்டுமொத்த மீனவர்கள் ஓட்டம் எங்கே போகுது? தாவேக்காக தான் போகுது. ஒன்று. இன்னொன்று, ஒரு 10 பேரை நீங்கள் சந்திச்சிங்கன்னா அதில் 6 பேர் தாவேக்கான்றாங்க. அப்போ இப்போ பார்க்கும்போது ஏறக்குறைய 35-40 வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் அவ்வளோலாம் அன்ப்ரூவனை கேள்விப்படுறதை வச்சுட்டு பேச முடியாதுல்ல.
ஒரு ஆவரேஜாக உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஒரு 25 அப்படின்ற இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். இது கூடலாம் அல்லது குறையலாம். ஆனால் எவ்வளோ தான் மோசமானாலும் 20 கிலோ குறையாது, எவ்வளோ தான் போனாலும் அது 35க்கு மேலே போகாது, 30க்கு மேலே போகாது. 42ன்றது ஒரு மிகை மதிப்பீடாக கூட இருக்கலாம், அல்லது ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம், அல்லது அவங்க இன்னொரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. ஒரு 1,30,00,000 பேர் வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அதாவது உறுப்பினர் இருக்காங்க. அவங்க ஆளுக்கு ஒரு ஓட்டு கொண்டு வந்தாலும் இது 60 தாண்டுன்றாங்க. அப்படி பேசக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆக இது எல்லாமே அசம்சன் தான். ஆக எவ்வளவு தான் நீங்கள் மோசமாக ரொம்ப ஒரு தாழ் நிலையிலேருந்து ஒரு கணக்கு போட்டால் கூட 25ன்றது ஒரு சாலிடு காங்கிரீட்டாக இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. இல்லைன்னா நம்ம கணக்கெடுக்கவே வேணாம், நம்ம ஃபீல்டுக்கே போக வேணாம், நம்ம எந்த அனலிஸ்ட்டும் பண்ண வேண்டாம். திமுகவும் பிஜேபியும் அதிமுகவும் அடிக்கிற கூத்தை பார்த்தாலே ஆஹா, அவங்க ஆத்தரைஸ்டு தானே, அவங்க ஒரு கணக்கு எடுத்திருப்பாங்கல்ல. அவங்ககிட்ட உளவுத்துறை இருக்குது, இன்னும் சொல்ல போனால் பல்வேறு பிளாட்ஃபார்ம் இருக்குது அவங்கக்கிட்ட, இந்த சர்வேக்கான டீம்லாம் நிறையா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே 4 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கம்பெனியை வச்சு ஒர்க் பண்ணக்கூடியது திமுக தான். அப்போ 4 பேருமே கணக்கு எடுத்திருப்பாங்க. இன்னொன்று இந்த சைடு பிஜேபி, என்டிஏ, அதிமுக இந்த கூட்டணி இவங்களும் ஒரு வகையான சர்வே பண்ணி ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாருமே இங்கே எதை டார்கெட் பண்ணுறாங்கன்னா விஜயை டார்கெட் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா அது அச்சத்தின் வெளிப்பாடு. தனியாக காட்டுக்குள்ளே நடந்து போகிறவங்க கத்திக்கிட்டே போகிறது இல்லையா, அது மாதிரி இவங்க எல்லாருமே தனியாக காட்டுக்குள்ளே கத்திக்கிட்டு போகிற ஒரு தன்னை தைரியசாலியாக, அச்சத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்பவர்களாக அதுதான் இவங்க வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம போய் பெரிய ஆராய்ச்சியெலாம் பண்ண வேண்டியதில்லை. இவங்கெல்லாம் அடிக்கிற கூத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடுது ஒரு பெரிய விஜய்ன்றது ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கிறாரு. இதுக்காக நம்ம தனிப்பட்ட முறையில் ஆய்வு பண்ணணும், ஒரு பெரிய கணக்கெடுப்புலாம் நடத்தணுன்ற அவசியமே இல்லை. இவர்கள் எடுத்த கணக்குகளே நமக்கு சாதகமாக தான் இருக்குது. இல்லைன்னா இவங்க இவ்வளோ அச்சப்பட வேண்டிய பயப்பட வேண்டியது இல்லையே. நான் என்ன சொல்கிறேன், ஒரு வீதிக்கும் வரல, சரி பேசவும் இல்லை. எப்பயாவது ட்விட்டரில் ஒரு அறிக்கை வரும், இவ்வளோ தான் நம்மலாம் பார்த்துருப்போம். இதுக்கே இந்த நிலைமை இவனுங்க இந்த பாடுபடுறானுங்க அப்படின்னா இதால் முழுசாக வெளியில் வந்துட்டா என்ன ஆகும்? பேசவே இல்லைங்க. ஆனால் இவரை பற்றி தானே எல்லாருமே பேசுகிறாங்க. நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, அல்லது நான் விரும்புகிறேனோ விரும்பலையோ, இன்றைக்கி விஜயை சுற்றி தானே அரசியல் நடக்குது. இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு? இன்றைக்கி அதிமுகவா தூங்கி எந்திரிச்சா விஜயை பற்றி தான் கவலை பண்ணணும், பிஜேபியா தூங்கி எந்திரிச்சா விஜயை பற்றி தான் கவலை பண்ணணும், திமுகவா தூங்கி எந்திரிச்சவனே அவங்களுக்கு ஒரு பெரிய மிரட்டலாக இருக்கிறது விஜய் தான் இருக்குது. ஆக நாம் போய் ஆய்வு பண்ண வேண்டியதில்லை. இவர்களோட ஸ்டேட்மெண்ட்டும் இவர்களோட நடவடிக்கைகளும் இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களுமே நமக்கு விஜய் ஒரு த்ரெட்டாக இருக்கிறாரு, நிச்சயமாக ஒரு கணிசமான ஓட்டுக்களை இவர் வச்சிருக்கிறாருன்றதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சரி, இறுதியாக இந்த கேள்வி நிறைவு செய்கிறேன். தேனியில் தாவேக மாவட்ட தலைமறைவாக இருக்கார், 5 பிரிவுகளில் வழக்கு போட்டிருந்தாங்க. ஒரு யூடியூபர் தொடர்ச்சியாக கடுமையான விமர்சனங்களை பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் விமர்சனம் பண்ணக்கூடிய விளைவாகத்தான் அந்த சம்பவம் நடந்ததாலாம் சொல்லப்படுது. நாம் தமிழர் கட்சி திமுக அடிக்கிறாங்க, அதிமுக அடிக்கிறாங்க, ஓகே. நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக சீமான் உட்பட அந்த யூடியூபர்கள் உட்பட ஏன் விஜயை குறி வச்சு தாக்கணும், தாவேக்காவை மட்டுமே? ஏன்னா அவங்க அடிக்க வேண்டியது திமுகவே அதிமுக, ஏன்னா அவங்க தான் 2 ஆலமரங்கள், அவங்கள கையை கட்டுட்டு ஏன் இவங்களை அடிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது கூடுதலாக. என்ன அதை எப்படி பார்க்குறீங்க? நான் சொன்ன மாதிரி 2021 திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முக்கிய ஃபேக்டராக இருந்தது சீமான் தான். சீமான் ஒருத்தன் இடையில இல்லை அப்படின்னா திமுக ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. அப்போ சீமான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பிஜேபிம்பாங்க, அப்படிம்பாங்க, இப்படிம்பாங்க, பிஜேபியோட ஆளுங்க, ஒரு பி டீமுங்க அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு சொல்லி ஒரு அதிமுகவோட ஆளுங்க, சித்தப்பா ஒரு எடப்பாடி, இப்படி தான் எல்லாரோட பார்வையும் இப்படி தான் இருந்தது. ஆனால் உண்மையான நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா அது திமுகவோட ஒரு செல்ல குழந்தை. அது பிரபாரன்ட்ட போய் கேட்டால் நார்வேயோட தலைவர் ஆஸ்லோ, அந்த நார்வே தான் பெரும்பாலுமான உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் அமைதி பேச்சுவார்த்தைன்றது அவங்க தான் பண்ணுவாங்க, அது அவங்க தான் பண்ணுவாங்க. அப்போ பிரபாகரன் சொல்லுவார், யார் இந்த நார்வேனா, அமெரிக்காவோட ஒரு மென்மையான கரம் அப்படிம்பார். அது மாதிரி திமுகவோட ஒரு கரம் தான் நாம் தமிழர். இதை நீங்கள் எந்த வகையில் வேணாலும் பண்ணிக்கோங்க. அதுக்காக ஒரு பெரிய தொகை கைமாறப்பட்டது. மூக்காமுத்து யார்? இவரோட அண்ணன். சாவுக்கு போய் கேட்டுட்டு வர வேண்டியது தானே, போயிட்டு வர வேண்டியது தானே. இவர் வீட்டுக்குள்ளே ஏன் வரணும்? திராவிடம் தான் எதிரின்பார், அப்புறம் திடீர்னு பங்காளி அப்படிம்பார். இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஓட்டுக்களை அடித்து உடைச்சி சிதறடிக்கிறதால. ஹீ இஸ் எ எலெக்ஷன் பார்கைனர், ஹீ இஸ் நாட் எ பொலிட்டீஷியன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை எல்லாரையும் ஒரு அரசியல்வாதியாகவே நீங்கள் அணுக முடியாது. சிலரே உருவாக்குவாங்க. இப்போ ஹுவாவேன்ற ஒரு நிறுவனம் இருக்குது, அது எல்லோரும் நினைப்பாங்க உளவுத்துறைன்றவன் அப்படி இப்படி இருப்பான், இப்படி இருப்பான், இல்லை ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருப்பான், இப்படிலாம் நமக்கு உளவுத்துறைனா இப்படிலாம் ஒரு கோடு சுட்டு போட்டு ஒரு ஐஃபையாக இருப்பான், இல்லைன்னா பிச்சைக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பான், இப்படி உருவகப்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஆனால் உளவுத்துறைன்றது
ஹுவாவை போன்ற நிறுவனங்களையும் உருவாக்கும். இப்போ நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அல்காட்டெல் இருக்குல்ல, அவங்க யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ஹுவாவையோடு. ஐரோப்பிய நாடுகள், பல நாடுகள் ஹுவாவையை தடை செய்யிட்டு. ஏன் தடை செஞ்சுருக்காங்கன்னா அதில் ஸ்பைவேர் இருக்குது. இந்த ஹுவாவையோட ஓனர் யாருன்னா யாருக்குமே தெரியாது. இப்படி உளவுத்துறை சில நிறுவனங்களையும் உருவாக்கும். அதுபோல தான் திமுக இது சீமான் போன்றவர்களை உருவாக்கி தான் செய்ய முடியாத வேலையை அவங்க செய்யும். ராஜாஜி தன்னால் நேரடி அடிக்க முடியாது, ஒரு மாப்போசியை உருவாக்கி அடிப்பார். தான் அடித்தோம்னா தான் பார்ப்பான் அப்படின்றது வெளியில் தெரிஞ்சிடும். அப்போ பெருவாரியான தமிழர்கள் ஒன்று திரண்டுருவாங்க. அப்போ பார்ட்னர்கள் தனிமைப்பட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவார், தமிழர்களிலிருந்து ஒருத்தனை உருவாக்கி எதிரியை வீழ்த்துறது. அதுபோல் தான் கடக்க முடியாத தூரத்தை தன்னோட கைக்கூலிகளை வைத்து கடப்பது அப்படின்னா திமுகவோட ஒரு அப்பட்டமான கைக்கூலி தான் சீமான். திமுக தான் கடுமையாக அடிக்கிறாரு, எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாரு. ஏங்க நீங்கள் என்ன அடிச்சிங்கன்னா எனக்கு அடி பலமாக இருங்க. நீங்கள் அடிக்க வரீங்க, அடிச்சிங்கன்னா எனக்கு தாக்குதல் அதிகமாக இருக்குங்க. உடனே இவரை கூப்பிட்டு நான் என்ன பண்ணுறேன், அப்பா அவன் அடிக்க வரான்ப்பா, அதுக்கு முன்னாடி நீ என்ன ஒரு 2 அடி அடிச்சிட்டீங்கன்னா அவன் சமாதானம் ஆகிடுவான்ப்பா. அப்போ உங்கள் முன்னாடி இவர் என்ன அடிப்பார். நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம செய்கிற வேலையை அவன் செஞ்சான்டா போ அப்படின்னு உங்கள் கோபம் தடியும். எதிர்ப்பை நிறுவனமயமாக்குதல்னு பேர் இதுக்கு. எதிர்ப்பை நிறுவனமயமாக்குதல் நான் சொன்ன கதை தான். இந்த புலிகேசி படத்தில் சாதி சண்டையாண்டா அங்கங்கே போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் இந்த கிரவுண்டு கட்டித்தரேன், இங்கே வரியை கட்டிட்டு இங்கே சண்டையை போட்டுக்க, எனக்கு வரியும் ஆச்சு, மக்கள் சண்டையும் பார்ப்பானுங்க, அதுலேருந்து எனக்கு ஒரு டிக்கெட்டும் போட்டுப்பேன். அது மாதிரி இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தான் கடக்க முடியாத தூரத்தை, பேச முடியாத எல்லைகளை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சீமானை வச்சு அந்த வேலையை செய்வாங்க. அதுக்கு துணை போகிறவர் தான் சீமான். நீயே உதிரியாக கத்திக்கிட்டு இருக்கிற, வா ஒன்றா கத்து. அப்போ தனக்கான எதிரியை தானே உருவாக்கி கொள்வதுன்றது ஒரு சூத்திரம். அது தனக்கு எதிரி உருவாகக்கூடாது, தனக்கு எதிரியை தானே உருவாக்கிக்கிறது. அது ஒரு சேஃப் சைடு இல்லை. அந்த வேலையை தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல வர. இதுவரையிலும் 63 வழக்குகள் தமிழ்நாடு பூரா பதியப்பட்டிருக்குது. ஒரு வழக்கில் ஏன் எஃப்ஐஆரில், ஒரு வழக்கில் ஏன் நடவடிக்கை இல்லை? பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கூட்டு கொள்ளக்காரங்கன்னு சொல்ல வர. திமுக ஆமாம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இல்லைன்னு அவங்க தான் நிரூபிக்கணும். ஏங்க நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டோட தந்தைன்னு போற்றப்படக்கூடிய, எல்லாரும் தன்னோட தலைவராக கொண்டாடக்கூடிய, 90% கட்சிகள் தனக்கு தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரியாரை ஒருத்தன் இழிவுபடுத்துகிறான். அதை கண்டித்து எல்லாருமே வழக்கு கொடுக்குறாங்க. அந்த வழக்கில் நடவடிக்கையே எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்? நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அணைக்கிற மாதிரி அணை. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பெரியாரிய இயக்கங்களை டைலூட் பண்ணிடுறாங்க, பலமிழக்க வச்சிடுறாங்க. இப்படி பலமிழக்கும் போதே சீமான் போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு த்ரெட்டாக வராங்க பெரியாரியலுக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பெரியாரிஸ்டுகள் எல்லாமே அமைப்பு பலம் குறையவும் அவங்க ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மனநிலைக்கு உருவாகுறாங்க. அப்போ இந்த இடத்துல தான் இது என்ன திமுக என்ன பண்ணுது, பெரியார், சமூக நீதி, மத்திய அரசு எதிர்ப்பு இதெல்லாம் பேசுது. அப்போ இவன் என்ன பண்ணுறான், உளவியல் ரீதியாக என்ன பண்ணுறான், திமுகவை விட்டால் நமக்கு வேறு நாதி கிடையாது, திமுக இல்லைன்னா தமிழ்நாட்டை யாரும் காக்காத்திக்கிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு உளவியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டில் பயிற்றுவிக்கிறாங்க. இப்படி பயிற்றுவிப்பதற்காக இவர்கள் அத்தனை பற்றியும் திமுகவோட சம்பளம் வாங்காத கூலிப்படையாக மாற்றுவதற்காக இந்த ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை ஏற்படுத்தணும்ல, அதற்காகத்தான் சீமான் போன்றவர்களை இவர்கள் வளர்க்கிறார்கள். இந்த ஒரு சூட்சுமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரியாமல் தான் இவன் தூங்கி எந்திரிச்சவனே என்ன பண்ணுவான், தாவேக்கான்னு கத்துவான். எவன் ரோட்டில் போனாலும் அவன் பிஜேபி ஆளு, தூக்கத்திலேயே உளருவான், ஐயோ இவன் பிஜேபி, இவன் இந்துத்துவா, நம்மளை மீறி எப்படி அந்த கால் ஊனிட முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இவனுக்கு இல்லை. நான் ஒரு இயக்கம், நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன், எனக்கு ஒரு பலமான தத்துவம் இருக்குது அப்படின்ற நம்பிக்கையை விட்டுட்டு ஒரு ஓட்டரசியல் தான் என்னை பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு உளவியலாக இவன் பயிற்றுவிக்கப்படுவதற்காக இங்கே யாரெல்லாம் தேவைப்படுறா, சீமான் போன்றவர்கள் தேவைப்படுறாங்க, தமிழச்சி போன்றவர்கள் தேவைப்படுறாங்க. எல்லாத்தையும் கேரக்டர் அசாசினேட் பண்ணு, பெரியார் அடி, இங்கே இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள் எல்லாத்தையும் பாதுகாப்பற்ற தன்மையை ஏற்படுத்து. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ பெரியாரிஸ்டுகள்னா அவ்வளோ வேல்யூம் உள்ளவங்களா, அந்த சைஸ் பெருசா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் தீக்காவில் ஒரு 2000 பேர், திவிகாவில் ஒரு 1000 பேர், பெரியார் தீக்காவில் ஒரு 1000 பேர், எப்படி வச்சாலும் 4000 பேர், இவர்களுக்கு ஆதரவாளர்கள் 8000 பேர், உதிரியாக இருக்கிறவங்களாம் சேர்த்திங்கன்னா 10000 பேர். ஆனால் இது பெரியாரிஸ்ட் அல்ல, இவர்கள் பவுண்ட்ரிக்கு வெளியில் லட்சக்கணக்கில் இருக்கிறான். நல்லா அவனை புரிஞ்சுக்கணும், இவனுக்கு இந்த பவுண்ட்ரிக்கு, இந்த இன்ஸ்டிடியூஷன்ற பவுண்ட்ரிக்கு வெளியில் லட்சக்கணக்கில் பெரியாரிஸ்ட் இருக்கான். அவனோட சைஸ் பெருசு. அது மட்டும் கிடையாது, திராவிடம் பெரியார்னா பட்டை போட்டிருப்பான், நாமம் போட்டிருப்பான், ஆனால் 1 கோடி பேர் ஓட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கும்.
இந்த ஓட்டு வங்கியை சிதைக்கணும். இந்த லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள் மனசுல ஒரு அச்சத்தை விதைக்கணும். இவர்களை என்ன பண்ணணும், சம்பளம் இல்லாத ஒரு கூலிகளாக திமுக வேலை செய்ய வைக்கணுன்றத ரொம்ப நுட்பமா இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்போ நீங்கள் சொல்றது பார்த்தா எல்லாருமே ஒரு வியூகம் அமைத்து அதுக்கேற்ப தான் செயல்பட்டு இருக்காங்க. இந்த வியூகங்கள்லாம் 2026 எப்படி கை கொடுக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்து பார்க்கலாம். மக்கள்கிட்ட சேர்ப்பு மக்கள் தெளிவடையட்டும். ரொம்ப நன்றி தோழர். நன்றி, வணக்கம்.